யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. யூனிவர்ஸ் சேனலில் நம்ம பதிவிடக்கூடிய செய்திகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா மிக மிக நுட்பமான விஷயங்களும் தனி மனிதர்களுக்கு தேவையான ஒரு செய்தியும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்களையும், அதாவது ஒரு புரட்டி போடுகிற ஒரு சம்பவத்தையும், அதே நேரத்தில் அரசியலில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகள், அரசியலின் நகர்வுகள், இதைத்தான் நம்ம பதிவு செய்கிறோம். அந்த வகையில் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் கோடிக்கணக்கான மக்களின் தலையும் அதில் சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்பதனால் நமது பார்வையை தோழர்களுக்கு நம்ம வழிவகுத்தோம். இன்றைக்கி பாருங்கள், அன்னைக்கு நான் சொன்னோம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் சொன்ன காட்சி இன்றைக்கி நடந்து முடிந்திருக்கிறது. தோழர் ராமதாஸ் அவர்களை அன்புமணி அவர்கள் எதுக்கிறார், இன்றைக்கி போய் சந்திச்சிருக்கிறார். நான் அதான் சொன்னேன், யார் ராமதாஸ் நான் சொல்லியிருந்தேன். அந்த ராமதாஸ் அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறார், ஒரு சீனில் நடிக்கிறாருங்கிறதுக்காக அவரை பார்க்க மக்கள் பாலம்ங்கிற படத்துக்கு ஓடுனாங்க. நான் இந்த காணொலியில் போட்டிருக்கிறேன். புதிதாக இருக்கக்கூடிய தோழர்கள் வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்கள். நீச்சலில் குளத்தில் போகிற மாதிரி இருக்கும்போது அதுக்குள்ள இருக்குது, அதுதான் கண்டிப்பாக அதை பாருங்கள். ஏன்னா முக்கியமான செய்திகளை நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன். ராமதாஸ் மிகப்பெரிய ஒரு போராளி மாதிரி இருக்கக்கூடியவர். தன்னுடைய தகுதியை ஒரு டாக்டர் என்று நினைத்து அவர் தனியாக ஒதுங்கி கொள்ளாமல் முழு வீச்சில் களத்துக்கு அவர் போராடி எம்ஜிஆர் காலத்தில் அவரை எதிர்த்து நின்ற அரசியல் பார்த்திங்கன்னா பெரிய வீச்சை கொடுத்தது. அது சமூக நீதிக்கான ஒரு அடையாளமாகவும் எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீட்டுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அவர் வன்னிய சாதிக்காக போராடினால் கூட ஆனால் அனைத்து மக்களுக்குமான பிரச்சனையாக அதை கலைஞர் அதை மாற்றி கொடுத்தார். அதனால் பயன்பெற்றவர்கள் நானும் இருக்கிறேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் இருப்பாங்க. இதை கேட்கக்கூடிய தோழர்களுக்கும் அந்த இடஒதுக்கீட்டு காரணமான அந்த தலைவர் ரொம்ப முக்கியமானவர். அவருக்கு வயசாகிவிட்டார், எல்லாருக்கும் வயசாகும். வேறு எங்கள் அண்ணாவுக்கு வயதானது, தந்தை பெரியாருக்கு வயதானது, டாக்டர் கலைஞருக்கு இப்போ வயதானது, ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு கூட ஒரு வயது நோய், அவர்களாம் சாக வேண்டிய வயசு இல்லை, ஒரு நோய் வந்துருச்சு, மீள முடியாத நோயில் வந்துச்சு. அதனால் இயற்கையில் முதுமையும் மரணமும் ஒரு மனிதனுக்கு இயற்கையாக நடந்தால் அதை நம்ம எதையும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் தன் கண்ணுக்கு முன்னாலேயே தான் தோற்றுவித்த ஒரு இயக்கமோ ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ அது தோல்வி அடைகிறது என்கின்ற காலுங்கிற பொழுது ஒருத்தர் வெளியே வர்றப்பில் பார்த்தீங்களா, அதுதான் ராமதாஸ் அவர்கள் செய்தது. அதுதான் சொன்னேன். எல்லோரும் ராமதாஸ் அன்புமணி சண்டை போடுறாங்க, ராமதாஸுக்கு கூட்டம் அல்ல, ஆனால் அன்புமணிக்கு எல்லாரும் கூட்டம் போகணும்னு சொல்லும்போது அவர் நீச்சல் குளத்தில் இறங்கினார். அன்னைக்கு நம்ம சொன்னோம், இது தனிப்பட்ட கட்சி பிரச்சனை அல்ல, ஆனால் இது ஒரு இயக்கத்தின் பிரச்சனை மட்டும் அல்ல, இதை நம்ம தனியாக பிரிச்சிட முடியாது, இது தமிழ்நாட்டின் பிரச்சனையாக மாறப்போகிறது, இது எங்கிருந்தோ நடக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தில் நடக்குன்னு நம்ம சொன்னோம். அதுதான் இப்போ தான் நம்ம நேற்று காணொலியில் நான் போயிட்டுருக்கிறேன். வேடன் அவர்களுக்கு இந்தியா முழுவதும் உலகத் தமிழர்கள் முழுவதும் இருக்கக்கூடிய ஆதரவுகள் ஒரு நாள் சில சமூகங்கள் சார்பாகவோ ஒரு இனத்தின் சார்பாக நிற்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனால் தனிப்பட்ட சாதின்னு ஒன்று வரும்போது அது சிக்கலில் மாட்டிக்கிறோம். அதுதான் நம்ம எச்சரித்தோம். இதில் தோழர்கள் யாரும் தவறாக எடுத்துக்கிடக்கூடாது. அப்படித்தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனது தந்தையான ராமதாஸை எதிர்த்து நின்று அவர் களமாடிய விதம் இருக்கு இல்லையா, அவர் யாருக்காகவோ வேலை செய்கிறாருங்கிறத சொன்னார். ஆனால் யாருக்கு வேலை செய்தாருங்கிறத அவர் தெள்ள தெளிவாக வச்சுருக்கிறார். ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகனே ஆனாலும் எதிர்த்து பழியை சுமத்துறார். அவர் சாரி, இந்த இடத்துல நான் பழின்னு சொல்லிட்டேன், நடந்த விஷயத்தை சொல்கிறார். ஏன்னா மகன் இன்னைக்கு வரைக்கும் அதை மறுத்து பேசலை இல்லையா, மறுத்து பேசியிருந்தால் அது பழின்னு இருக்கும். அதனால் அவர் நடந்த விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு தன் பெற்ற மகனை சொல்லுகிறார். அவன் பொய் பேசுவதற்கு கூசாத நபர் அப்படின்னு சொல்கிறார். டெல்லியில் பிரதமரை சந்தித்து விட்டு கூட்டணி பதவியேற்பு விழாவில், பிரதமர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டு நான் விமான நிலையத்தில் ஏறுகிற பொழுது கட்சியை நான் பார்த்துக்கொள்கிறேன், இனிமேல் உங்களுக்கு அந்த வேலை இல்லை என்று சொல்லும்போது பக்கத்தில் GK மணி இருந்தார், என் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டியதுன்னு ஒரு ஆள் வெளியில் சொல்கிறார். தன்னுடைய அம்மாவை பாட்டில் கொண்டு எரிஞ்சாருன்னு சொல்கிறாப்ல. வயசாயிருச்சு, இனிமே அவருக்கு என்ன அப்படிங்கும்போது உள்ளாடையை மட்டும் அணிந்து கொண்டு தன் வீட்டு நீச்சல் குளத்தில் இறங்கி அந்த நடக்கும்போது தான் நம்ம சொன்னோம், இதெல்லாம் யாருக்காக நடக்கிறது? சரி, இவ்வளோ தூரம் நீ பேசுறியே, இது யாருக்காக நீங்கள் பேசுகிறீங்க? அவர் சிறந்த சம்பவத்தை சொல்லவில்லை. தோழர்களே, தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு நிலத்தையும்
தமிழர்களையும், குறிப்பாக தமிழர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த குடும்பத்துக்குள் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதை வெளிப்படையாக சொல்கிறாங்க. ராமதாஸ் அவர்களுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலி சிக்கல் இந்த குடும்பத்தில் இருக்குது அப்படிங்கிறது அது அந்தரங்க செய்தி. அதுக்குள்ளே நம்ம டயத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அது தேவையில்லாத ஒன்று. அவர்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் கடந்த ஒரு நூற்றாண்டு கால அரசியலில் நடந்த அந்த இனத்தின் சொத்துக்கள் ஒரு பிரச்சனையாகவும் அறக்கட்டளை ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது தான் ஒரு தனி மனிதன் சிறு வயதில் 35 வயதில் அவரை அமைச்சராக்கிய தவறு தான் என்னுடைய தவறு, அந்த தவறை செய்ததற்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறார். ஆனால் அந்த பதவியில் இருக்கும்போது தான் அவர் செய்கிற ஒரு பெரும் பிழையாக சொல்லுகிறது. நம்ம அதை வெளியே சொல்ல வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியலாம். ஒரு பெரிய பதவியில் இருக்கும்போது அவர் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமாக ஒன்றிய அரசு அவர்களை கவர் பண்ணுதுன்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்தாருங்க, ஞாபகம் இருக்குதா? திடீர்னு நாங்கள் அதிமுகவில் போய் எடப்பாடிகிட்ட பேசிட்டு வான்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டேன், கைப்பட எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்த்தா பாரத மாதாக்கு ஜெயின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அம்மா வீட்லையா பாரத மாதாவுக்கு ஜெயின் சத்தங்குக்கு அப்படின்னு சொல்லி நான் அதிர்ச்சி அடைஞ்சு அது என்னன்னு பார்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா வீட்டுக்குள்ளே ஆள் வராங்க. அது யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு? காலில் விழுந்து அழுவுறேங்கிறாரு. காலை பிடிச்சி பொண்டாட்டியும் அன்புமணி மனைவியும் காலை பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க. இல்லைன்னா எனக்கு நீங்கள் திவசம்தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லாமல் நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் இன்றைக்கி யார் சந்தித்து இருக்கிறார்கள் தோழர்களே? அதுதான் செய்தி. இன்றைக்கி ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்து இருக்கிறார். யார் இந்த குருமூர்த்தி? தமிழ்நாட்டு அரசியலில், திராவிட இயக்கத்தின் அரசியலில், தமிழ் மொழியின் அரசியலில், இன உணர்வு அரசியலை நசுக்கிய ஒரு கும்பலின் கைகளில் இவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை காக்க வேண்டியது நமது கடமை. எப்படி அதிமுக தனிப்பட்ட அரசியல் பிரச்சனையில் ஒன்று இருக்கலாம், ஆனால் பார்ப்பனியம் தலை தூக்கி பார்ப்பனியம் மேலாதிக்கம் செய்யக்கூடிய நிலவில் அவர்கள் மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள். அதுதான் சிக்கல். பொன்னியின் செல்வனில் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் அதன் மூலமாக 3 பார்ப்பனர்கள் சோழ சாம்ராஜ்யத்தில் இருந்து சேர சாம்ராஜ்யத்துக்கு சென்ற வரலாறை நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெரியும். சாணக்கியன் சொல்லி கொண்டையில் முடிய போட்டுக்கிட்டு ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்க தோழர் பாண்டே அவர்கள் தமிழ்நாட்டிற்குள் பாண்டேன்னு ஒரு ஐயர் படத்தை போட்டு உச்சி குடுமியை போட்டுக்கிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னோட சாதி இதை வெளிப்படையாக காட்டி அரசியல் செய்ய முடிகிறது என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி அங்கே இருக்க யார் வாய்ப்பு? நீங்கள் செய்ய முடியுமா? நான் செய்வேனா? எல்லாருக்கும் ஒரு சாதி இருக்குது, எல்லாருக்கும் ஒரு சமூகம் இருக்குது. நம்ம இனமாக இருந்து தான் நம்ம பேசுகிறோம், எல்லாமே பார்க்குறோம். அதை ஏன்னா நம்மளுடைய தலைவர்கள் நம்மளை அப்படி ஆளாக்கி வச்சுருக்கிறாங்க. எல்லோரும் மனிதர்கள், சக தோழர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. நல்ல தலைவர்களை நாம் பெற்று அரசியலில் முரண்பாடு நமக்கு 1000 இருக்கலாம். ஆனால் நம்ம தலைவர்கள் நம்மளை சாதி ரீதியாக பிரித்து நம்ம யாரும் பார்க்கவில்லை. தனிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க, அதை பற்றி நம்ம பேச கிடையாது, இது பண்ணக்கூடாது. ஆனால் இந்த சாதிய அரசியலை உருவாக்கி பூடம் போட்டு அப்பாவும் மகனையும் பிரித்து அதிமுகவில் எப்படி பண்ணாங்க பார்த்தீங்கல்ல? ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு சசிகலா அவர்களை சிறைக்கு தள்ளி சசிகலா பொதுச் செயலாளராக அறிவிக்க இருந்த தினகரனை கட்சி ஆரம்பிக்க வைத்து அவருடைய சொந்த மாமா மச்ச அண்ணன் தம்பி அவங்க மகாதேவன் உள்ளிட்ட ஆளுகளை கட்சி ஆரம்பிக்க வச்சு அது கூட உள்ளே இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் கூட இருந்த ஓபிஎஸ்ஸை கலகம் பண்ண வச்சு ஓபிஎஸ் கூட ஒரு 11 எம்எல்ஏக்களை வெளியே போக சொல்லி எடப்பாடி அவர்களோட பெரும்பான்மை இல்லாமல் பிரிக்க வச்சு இங்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கிழித்து கொண்டு வெளியே வரக்கூடிய சூழல் வரைக்கும் வந்த அரசியலெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கு பெரிய ஆளுமைகள் இல்லாத இடத்துல ஸ்டாலின் அவர்கள் நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அரசியலில் இருக்கட்டும், அரசியலில் நீங்கள் எல்லாரும் பேசுகிறது தான், அதை விட்டுருவோம் அதெல்லாம். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியாக கபலீகரம் செய்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் செய்தி தோழர்களே. இன்றைக்கி ராமதாஸ் அவர்களின் வீட்டுக்குள்ளே குருமூர்த்தி நுழைஞ்சிட்டாப்லையா? குருமூர்த்தி மீன்ஸ் யார்? அதுதான் உள்ளே போயிடுச்சா? போய் சமாதானம். சரி, குருமூர்த்தி உள்ளே போன உடனே அன்புமணி தன்னை போல தேடி வீட்டுக்கு வராரா? மகனை அப்பாவை தேடி வராரா? ராமதாஸ் அவர்கள் மகனை தேடி போகவில்லை, நல்லா கற்றுக்கோங்க. குருமூர்த்தி உள்ளே வராரு, அன்புமணி தன்னை போல வீட்டுக்குள்ளே வந்துட்டாப்புல. தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு இயக்கக்கூடிய தோழர் வேல்முருகன் அவர்கள் உடன் பிறந்த சகோதரரை நேற்று ராமதாஸ் எந்திரிச்சு பேசிட்டார். ராமதாஸ்
வீரியமிக்க ஆள். வயசாயிருச்சுன்னு வைங்க, வயசாயிட்டா நீ என்ன வேணாலும் பண்ணிடுவியா? பதவிகள் எல்லாத்தையும் போடுவது, இவங்க திருப்பி போடுறது பதவியை. இந்த விளையாட்டுங்கள் எவ்வளோ நடந்துச்சு? 2 வார காமெடி இன்னைக்கூட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பாருங்கள், 2 பேரும் கையை கொடுத்துக்கிட்டு நிற்கலாம், இல்லை நாளை மறுநாள் நிற்கலாம். ஆனால் அந்த பேசி முடிக்கிறதுக்கு யார் வந்தா? அமித்ஷா 14ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகிற பொழுது, இல்லைன்னா பிஜேபியின் தலைமையிலிருந்து ஒரு ஆள் வருகிற பொழுது, இவர்கள் ஒன்றிணைந்த கட்சியாக இணைந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியை உடைப்பதற்கு, நம்ம அரசியல் பேசவில்லை தோழர்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திமுக ஆதரவு, அதிமுக ஆதரவு, பிஜேபி ஆதரவு, காங்கிரஸ் ஆதரவு, தமிழ் தேசிய இயக்க ஆதரவு, திராவிட இயக்க ஆதரவு, அதெல்லாம் நம்ம பேசவில்லை. செய்தி நடக்கிற செய்தியை சொல். ஒரு கட்சியை அழித்தால் அந்த இடத்துக்கு யார் வருவா? ஒரு கட்சியின் பலத்தை குறைத்தால் அந்த இடத்துக்கு யார் வருவா? அப்படி ஒரு பேராபத்து நிகழப்போகிறது, நிகழக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனால் நிகழ்ந்தே விட்டது. பிஜேபியின் பாசிச கரங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் வீட்டுக்குள் நுழைந்து விட்டது. பிஜேபியின் ஊதுகுழலாகத்தான் அன்புமணி அவர்கள் ஊதிக்கொண்டு இருந்தார், பேசிக்கொண்டு இருந்தாருங்கிறது இப்போது பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. இதைத்தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் மக்களை ஏமாற்றிக்கிட்டு, சொந்த சாதி மக்களை ஏமாற்றி கொண்டு, தமிழர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அரசியல் போக்கினை மக்களுக்கு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். யாரையும் நல்லவர் கெட்டவருங்கிறத சொல்லலை, சொல்கிறோம். ஒரு 10 பேருக்கு போய் சேராதா? ஒரு 100 பேருக்கு போய் சேராதா? அவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு யூனிவர்ஸ் உதவி செய்திருந்தால் அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். ஒரு 10 பேர் அரசியல் தெரிஞ்சால் போதும். நன்றி, வணக்கம் தோழர்களே.